ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு நேச்சர் லவர் vlogs. ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறத ரொம்ப சந்தோஷம். மன்னிக்கணும், வருஷத்தில் 2 மாதம் வந்து எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேப் ஏதாவது ஒரு கிடச்சிடுது. ஸோ ஹெவி ஒர்க்கு, வெட்டிங் ஷூட்டு, அப்புறம் அது எடிட்டிங்கு, அதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகினோம். இந்த ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து இங்கே வேலூரில் அவுட்டர் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ வெட்டிங் பர்பஸ்னுடைய பர்சனல் பர்பஸ்க்காக வந்து ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ட்ரோனை வந்து பறக்க விடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ட்ரோனை வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்குவோம். பாருங்கள், இது தான் ட்ரோனு. குட்டி ட்ரோன், அது ஒரு டாய் மாதிரி தான் இருக்கும். உண்மையிலேயே டாய் ட்ரோன் தான் இது. ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ட்ரோன் மாதிரி இருக்காது. பட் வந்து ப்ரொஃபஷ்னலுக்கான எல்லா வேலையும் இந்த ட்ரோனால் செய்ய முடியும். ஸோ அடுத்தது ஒரு பேட்ரி எடுத்துக்கிறேன். இது ஓப்பன் பண்ணிக்குவோம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மெயினான விஷயம். இதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு கிம்பல்லாம் கரெக்டாக வந்து ஆப்ரேட் ஆகும். குட்டி ட்ரோன். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த குருவியோட காலை பிடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. பயமாகவும் இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். நான் ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சேஃபாக வச்சுருவோம். இந்தப்பா ட்ரோனை கையில் பிடிச்சிக்கோ. ஸோ இப்போ வந்து ட்ரோன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்னல் எல்லாம் ப்ராப்பராக வருதான்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரோனை வந்து பறக்க விட்டுடலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஆட்டோ டேக் ஆஃப் கொடுத்துட்றேன். ரெடியா? ரெடி. மேலே எழுப்பலாமா? இந்த ட்ரோனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா DJI Mini 3 Pro. ஸோ இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் லான்ச் ஆன ட்ரோன் தான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரோன். நிறைய யூடியூப்பில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்து தான் இந்த ட்ரோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வெட்டிங் பர்பஸ் மற்றும் நம்ம ஓன் யூஸு. இந்த ட்ரோனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, பிலோ 249 கிராம்ஸ்ன்றதுனால இதுக்கு வந்து லைசன்ஸும் வந்து தேவையில்லை. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ட்ரோனை வந்து அவுட்டர் ஸ்பேஸில் வந்து பறக்க விட்டுருந்தேன். ஸோ என்ன ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னுட்டு ஃப்ளை ஹை ஆகிட்டு வேலூர் கோட்டெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ ட்ரெயின் வர்ற சவுண்டு மாதிரி ஹார்ன் கேட்ட உடனே சரி கிட்ட கொஞ்சம் பறக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா, உடனே எனக்கு வந்து அந்த கரெக்டாக 5:05க்கு வர திருப்பதி விழுப்புரம் பேசஞ்சர் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு, ட்ரோனில் வந்து சிக்கிக்குச்சு. ஸோ நான் நிறைய ட்ரெயின் விளாக்லாம் போடுவேன். ஸோ ஃபஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணும்போதும் ட்ரெயினையே ஃபோக்கஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி. நீங்கள் பார்க்கலாம், ட்ரெயின் வந்து வந்துட்டுருக்கு.
ஸோ மொபைலில் உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தான் ட்ரெயின் தெரியும், ஏன்னா ட்ரோன்லேருந்து ஹையர் லெவல் ஷாட்லேருந்து எடுக்கிறதுனால. ஸோ நான் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் வீடியோஸ்லாம் வந்து நம்ம நல்ல ஒரு சீனிக்கான இடத்துல வந்து ட்ரோன் மூலயமா எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த ட்ரோனில் அழகாக நம்ம ஹேண்ட்லேருந்து டேக் ஆஃபும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஹேண்ட்லேயே வந்து நம்ம அழகாக இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, நான் முதல்ல வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன ரீசனுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக நான் வந்து இந்த வீடியோகிராஃபி ஃபீல்டில், ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஷோல்டரில் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ மேலே ஆகாயத்தில் பறந்து மேலே இருந்து பார்த்து அந்த வியூவை எடுக்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயம். டெக்னாலஜி வளர்ந்ததுனால அதுவும் வந்து நமக்கு பாசிபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பறந்து அந்த மாதிரி சில பறவைகளால் தான் வந்து மேலேருந்து பார்க்க முடியும். ஸோ நம்மளால் வந்து பார்க்குறது வந்து கஷ்டம். ஸோ நம்மளும் வந்து மேலே பறந்து மேலே எப்படி இருக்குன்றத முடியலனாலும் ஒரு கருவி மூலயமா இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் டே வந்து நாங்கள் வேலூர்லேருந்து அவுட்ரு நார்த் சைடு, அதாவது அலுமேல் ரங்காபுரம் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டோம். ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸும் வேண்டும், அடுத்தது நல்ல சீனிக்கான வியூவும் இருக்கணுன்றதுனால வில்லேஜ் சைடாக பார்த்து போயிட்டோம், சிட்டி அவுட்டர்லேருந்து. ஏன்னா சில வந்து ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இருக்கிறதுனால ட்ரோனை வந்து அங்கே ஃப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து வில்லேஜ் ஏரியா. பாருங்கள் எவ்வளோ அழகான வியூஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரோனுடைய மேக்ஸிமம் ஃப்ளையிங் ஹைட் வந்து 120 மீட்டர்ஸு. ஸோ நான் ஃபுல்லாகவே வந்து அந்த 120 மீட்டர்ஸு ஃப்ளை பண்ணி பார்க்கலான்றதுனால ஃபுல்லாக 120 மீட்டர்ஸ் ஹைட் ஏற்றிட்டேன் ட்ரோனை. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு பாலார் கூட தெரியும் லாங்லேருந்து. இந்த ட்ரோனை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் ரிமோட் கண்ட்ரோலரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 120 மீட்டர்ஸ் லாக்கில் இல்லை. ஸோ அபவ் 500 மீட்டர்ஸ் கூட ஃப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் அது எனேபிளாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் கேட்டுச்சு, ஃபர்மர் அப்டேட்டு. ஸோ அப்டேட் பண்ண உடனே கரெக்டாக வந்து அந்த ஆஸ் கவர்மெண்ட் லா பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 120 மீட்டர்ஸ் ஹைட் தான் இங்கே பறக்க விடணும் இந்தியாவில். ஸோ அது கரெக்டாக வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம பறக்க வைக்க முடியாது. பட் இது வந்து மோர் தென் எனஃப் நமக்கு. ஏன்னா அதுக்கு மேலே இந்த குட்டி ட்ரோனை நீங்கள் பறக்க விட்டாலும் கண்ணுக்கே தெரியாது. ஸோ 50 மீட்டர்ஸ் அபவ் போனாவே வந்து நமக்கு ட்ரோன் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது நமக்கு வந்து ஆபத்து கூட, ட்ரோன் மிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த அழகான நீங்கள் வியூஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரோன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். ஸோ நான் அடுத்த வ்ளாக் வந்து பண்ணலான்ட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து நேச்சரில் ஒரு சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட்டு ட்ரெயின் வீடியோவுக்கு கூட. ஸோ மேலும் அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். Hello guys. என்ன ஸ்டார்டிங் திக்குது பரவாயில்ல फर्स्ट स्टार्ट சொல்லு हेलो गाइस, वेलकम बैक टू माय न्यू व्लॉग. तो गाइस आज हम लोग यहाँ पे ना खेत पर है और पूरा सूखा सूखा पड़ा हुआ है. தமிழ்ல பேசுவான்னா இவன் ஹிந்தில வெளுக்குறானப்பா, என்னப்பா? तो अब हाय गाइस, ये तमिलनाडु है, इधर ओनली तमिल चलेगा, हिंदी नहीं चलेगा. फ्रेंड्स, இப்போ வந்து நாங்க என்ன ஏரியாமா இது? அலுமேலு மங்காபுரம். அலுமேலு மங்காபுரம் வேலூருக்கு பக்கத்தில், அதாவது சத்வாச்சாரிக்கு அடுத்த அலுமேல் ரங்காபுரத்தில் வந்து நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்காக வந்தோம். சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. எப்படிப்பா பறந்துச்சு ட்ரோனு? சூப்பராக பறந்துச்சு. சூப்பராக பறந்துச்சா? கையில் பறந்துச்சா காலில் பறந்துச்சா? கையில். சரி, எப்படி இருந்துச்சு உனக்கு ஃபஸ்ட்டு ட்ரோன் பறக்கும்போது? இதை பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சா? எப்படி ட்ரோன் வந்து
பெரியப்பா பறக்க விடுறாரு எங்கே போய் இடிப்பாரோன்ற மாதிரி இருந்துச்சா? பயமா அந்த மாதிரி இருந்துச்சா? இல்லை. ஆ எப்போ என்ன ஆகும், அங்கே காக்காங்கெல்லாம் இருந்துச்சுல, அது வந்து இடிக்குமா என்னன்னு பயம். அப்படி அந்த மாதிரி பயம் இருந்துச்சு. ஓகே ஓகே, நல்லா இருந்ததா? என்ஜாய் பண்ணியா? சரி, ஓகே, டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் நேச்சர் லவர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அழகான வீடியோவில் நம்ம சந்திப்போம். டில் தென், பை பை, தேங்க்யூ, டேக் கேர்.